கூப்பிட்டாரா? என்ன சொல்லி கூப்பிட்டாரு? நாரதர் இருக்காருன்னு கூப்பிட்டாரா? வந்து இப்ப பாத்தீங்களா? நீ பார்த்தேன். பாத்துட்டு வரவேற்பு கொடுத்தீங்களா? கொடுத்தேன். என்ன வரவேற்பு? தலைவா தவப்பு தெல்வா வருகவை அலைகடல் ஏழையும் குடித்து அருந்தமிழ் இலக்கணம் படித்து மலையின் மமதையை அழி மாதாபி ஆயில் அழிச்சாருன்னு பாருங்க. இதெல்லாம் யார் பண்ணதுமா? அகத்தியர் பண்ணது. அகத்தியருக்கு பாடுற பாட்ட நாரதர் எனக்கு பாடுறியா? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? வந்தியா தேவையில்லாத பேசக்கூடாது. அறிவு இருக்கா? அது இருக்கா? தேவையில்லாம பேசணும். பேச விட்டு பேசுமா? என்ன பேச விட்டு பேசுறாங்க? அப்ப என்ன நீங்க பேசுறத கேட்டு வாங்கி பேசுறதுதான் அறிவு. இப்ப அறிவு இருக்கான்னு அப்படி பேசுறீங்க? முட்டாள் தான் பேசிக்கிட்டே இருக்கும்போது இடையில பேசக்கூடிய தன்மை உள்ளாரு. பேசுறியா? பேசுங்க. ஏப்பா தம்பி மணிகண்ட பிரபு, சொல்லுங்க தம்பி. நீங்க வரும் பொழுது தம்பி மணி வா அப்படின்னு சொல்லாம சரி தம்பி வெங்கடேஷ் வான்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அது எப்படி? என் பேர் என்னவோ அதானே சொல்லி கூப்பிடணும். அதை சொல்லி தானே கூப்பிடணும். ஆமா, அப்படித்தானே வரவேற்பு. ஆமா. ஆனா அந்த அம்மா நாரதருக்கு வரவேற்பு கொடுக்காம அகத்தியருக்கு உள்ள பாட்டை பாடியிருக்கு. இதை அறிவு இருக்கா அவிச்சு திண்டியான்னு கேட்டதுக்கு அவ்வளவு கோவம் வருது. வரலாமா? எரும மாடு வீட்டுல இருக்கா? அப்படி கேக்குறீங்களோ? இருக்கு. இருந்தா அத போய் மேய். ஏன்? அதுக்கு தான் லீலாக்கு எரும மாடு. என்ன யாருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னே வரவேற்பு கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும். எனக்கு சொல்லணும் அவசியம். அறிவாளிக்கு அழகு பேச விட்டு பேசுறது. முட்டாள் தான் பேசணும். பேசிட்டே இருக்கும்போது வேணா பேசுமா? லைட்டா பேசியா? வேணாம் வேணாம் வேணாம். அசதியா இருக்கு. இல்ல நேரம் இல்ல. சரி அதான் பார்த்துக்கணும். 20 நிமிஷம் அதான் கேட்காத்துற மாதிரி வேணாம். இரியா பேசிக்கிட்டு இருக்கல. இங்க நீங்க பேசுங்க சாமி. நல்லா நீங்க சிறப்பா பேசணும் அப்படிங்கிறது தான் நான் இவ்வளவு முயற்சிக்கிறேன். கோவம் வரக்கூடாது. கோவத்துல ஒரு புண்ணியம் இருக்கணும். சரியா? ஆளு நல்லா பாக்குறதுக்கு மூக்கு முடியுமா? கண்ணுக்கு லட்சணமா? இந்த மேடை பொருத்தம்னா எல்லாம் நல்லா தான் இருக்கு. மேடைக்கு அடப்பு கிடப்பா இருந்தா மட்டும் போதுமா? என்னடா தம்பி வந்தவருக்கு எப்படி வரவேற்பு கொடுக்கணும்னே தெரியல. எவ்வளவுமா சம்பளம் உனக்கு? எவ்வளவு சம்பளம் இருக்கு? 3000 4000 4000 5000 ஏதாவது ஒண்ணு உருப்படியா சொல்றேன். 5000 ஆவாங்களா? ஆமா. இங்கெல்லாம் வள்ளி இல்லாம மாயவரத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த அம்மா. அதானே நம்ம ஊர்ல இல்லாத வள்ளியா? மணப்பாறையில இல்லாத வள்ளியா? மாயவரம் எவ்வளவு தூரம்? அங்கே இருந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. தனியா அந்த அம்மாக்கு வண்டி, ஊர்ல சோறு, ஐயோ ஊரு காசு, பார்க்கணுமா? சம்பளம் மட்டும் இல்ல தம்பி. காலையில அங்க இறங்கி ஆட்டோவுக்கு காசு கொடுக்கறானா அதுக்கு வேற அந்த ஏஜென்ட் அவ்வளவு பாவம். அது ஏஜென்ட் பலப்பலாம் பாவம்யா. இதெல்லாம் பண்றியம்மா? உனக்கு கொஞ்சமாச்சும் உறுத்தல? ஐயோ இப்படி ஊரு காசை வாங்கி ஒண்ணுமே இல்லாம திங்கிறமேனு உறுத்தவனா கொஞ்சமாவது? இங்க வாமா. இங்க அங்கிட்டு திரும்பிட்டு என்ன மோஞ்ச காட்டாம இப்படி காட்டிட்டு போறீங்க? என்னமா அர்த்தம்? பேசி முடிங்க. பேசிக்கிட்டு தான் இருக்கேன்ல. பேசாத ஊடல பேசலாம். பேசக்கூடாதுங்க. அப்புறம் என்ன? வாத்தியார் பாடம் எழுதும் போது கதை ஏதாவது எழுதி கொடுத்தாரா? எழுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? மறந்துட்டியா? இருக்கா? இருக்கு. இருந்தா அந்த கதையை அது பேச்சு தொலை. வந்து சேருது. வேகமா எங்க போறீங்க? இல்ல வெளில வாங்க. உள்ளே போறேனா? அப்புறம் எதுக்கு உள்ள போறீங்க? சனியம் பிடிச்ச நாரை சும்மா இருக்க முடியாம கல்லறத்துக்கு போட முளைச்சேன். இதுக்கு சனியம் பிடிக்கணும் இருக்கு. இது என்ன பண்ணும்? பூ வச்சு பொட்டு வச்சு போகாம இங்க நிக்காது. யாரு? நீங்க தான். இதுக்குன்னா இதுக்குன்னா அதுக்கு தான். இதுனா மூஞ்சி போறலாம் உடைஞ்சு போயிரும். வாயை ஒட்டச்சு முடிய உடைச்சு பண்ணது தப்பு. பேசுறான். அறிவாளி பேசோட பிற பேச. முட்டா பைய ஊடால பேச. என்ன பரன தெரியுமா? சாமி முட்டா பைய ஊடால பேசுவான். பேசுறீங்க? தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க. பேசுறீங்களா? மன்னிச்சிருங்க. முட்டாள நீங்க. முட்டாள நீங்க. என்ன? என்ன? ஓட்டனச்சுக்கு தெரிச்சு போடுதுருச்சு. ஆமா இல்லன்னா அப்படியே மட்டைக்கு நாளுக்கு தான் கிழிச்சு விடல நீங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நல்ல ஆம்பளை. நல்ல ஆம்பளை. பேச்சு திறமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வர முடியா? யாருக்கு எப்படி வரப்போகுது தெரியல. எங்களுக்கு தெரியும். நீங்க பெரிய மம்மா கோட்டுக்கு என்ன தெரியும்? முன்னாடி என்ன தெரியும்? என்ன தெரியும்? சகலம் தெரியும். நானு என்னது? சகலம் தெரிந்தவனா? சனி மூளை எங்க இருக்குன்னு தெரியுமா? கோழி முட்டைக்கு செரமலை தெரியுமா? இல்ல புளியங்கொட்டைக்கு தான் செரமலை தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? முன்னாடி உனக்கு தெரியுமா? அறிவாளி பேசோட பிறகு உனக்கு தெரியுமா? முட்டா பைய ஊடால பேச. அறிவாளி முட்டா. முட்டாள வெளிய உட்டு தன்னச்சுக்கு தெரிச்சு படுந்துருச்சு. ஏ வள்ளியா வில்லியா? ஆளுகளும் மண்டகளையும் பாரு. நான் தான் நாரதர். நான் தான் நாரதர். உங்க லட்சணம் எனக்கு தெரியாது. என்ன நான் தான் நாரதர்? அறிவாளி என்ன பண்ண தெரியுமா? ஒரு பாடலில் வேற பிழை ஏதாவது இருந்தா நான் பண்ணது தப்பு கிடையாது. நான் பண்ணது சரியா தான் பண்ணேன். நான் பண்ணது சரியா தான் பண்ணேன். நீங்க எனக்கு சட்டம் பண்ண அவசியம் கிடையாது.
பாடியது தவறு. தப்பு என்ன தப்பு? வரவேற்பு. தவறு கிடையவே கிடையாது. வரவேற்பு நான் பாடுறதே சரிதான். எப்படிமா சரிங்கற? நீங்க என்ன கேக்குறீங்க? என்ன கேட்டீங்க? இல்ல நான் கேக்குறீங்க சம்பளம் 5000 உங்க ஒப்போடு காசு கொடுக்குறீங்களா? ஊர் காசு. இல்ல ஒப்போடு காசு அது. வரி காசு. என்ன வரி காசு? வெட்டி வேர்வை நான் நடக்கிற தவறா திங்க பேசுறேன்னா தப்பு. உழைச்சு பாடுபட்டு இருங்க. நான் தப்பா பேச மாட்டேன் எப்பவுமே. தவறா என்னது? என்ன? ஆளுகள் மண்டைகளை பெரிய என்ன? என்ன? பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பேசாம இருக்கே. ஏன் பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் கேக்குற பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுவீங்க? பேசுங்க. திறமையா இருந்தா பேசுங்க. பொம்பளை என்ன ஆம்பளை என்ன? பேச்சு திறமை தாங்க வேணும். அதை விட்டு பொம்பளை நான் ஆம்பளை. நீங்க என்ன ஆம்பளை? வாய் வார்த்தை வேணாம். சரிங்க வாங்க. உங்க பேச்சுக்கு நான் வரேன். நான் இப்ப என்ன தவறா பாடுறேன் நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? எருமை மாடு. எருமை மாடா? எருமை மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்ல. ஆமா அதுக்கு தான் லாய்க்கு. வேணா நான் ஒரு 4 பன்னி வாங்கி தரேன். அதுக்கு தான் அந்த பன்னி மேய்க்க கூட நீங்க லாய்க்கு இல்ல. வெள்ள பண்ணியா? என்ன பண்ணி? என்ன பண்ணி வேணும் உங்களுக்கு? எனக்கு வேணாம். வேணும். ஏன்னா ஏற்கனவே பன்னி குட்டியா வச்சிருக்கீங்க போல இருக்கு. வேணாங்கறியா? பன்னி மேய்க்கிற பரம்பரை தானே நீங்க? ஏற்கனவே பன்னி மேய்க்கிற பரம்பரை தானே? யாரு? நீங்க தான் பெருமாளை கும்பிடுறீங்களே. பெருமாள் பன்றியாக மாறினாரு. அவதாரம் எடுத்தார். அவதாரம் எடுத்தார். வராக ரூபம். அவரை கும்பிடுற நீங்க எப்படி இருப்பீங்க? ஆமா. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அவருடைய பேரு. இப்போ உங்களுக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சாங்க யாரு பண்ணின்னு தெரிஞ்சு. அறிவாளி என்ன பேசணுமோ அதுக்குள்ள என்ன கருத்து இருக்கு, என்ன தவறு இருக்கு அப்படி சொல்லி என்ன தவறு கண்டுபிடிச்சீங்க? பேசுறது எப்படி சரி? எப்படி சரி இல்ல? கொடுத்த வரவேற்பு எப்படி சரியானது? எப்படி சரி இல்லன்னு சொல்றீங்க? அகத்தியர் யாருக்கு பட்ட போட்டவர் என்ன போல பசுபதி பாசமன்ற பட்ட நீங்க நாமம் பட்ட நீங்க பெருமாளை கும்பிடுறவர். அப்ப அந்த சைவம் அந்த சமயம் வேறு இந்த சமயம் வேறு. வைணவ சமயம் நீங்க சைவம் நான் வைணவம். ஆமா இல்லன்னு சொல்ல வரல. ஆளை மாத்தி நாரதருக்கு பதிலா அவருக்கு வரவேற்பு கொடுக்குறியே. இத கேட்டதுக்கு நான் பேசுறது சரிதான் சொல்றியே. அறியும் சிவன் ஒண்ணு அறியாதவன் பாகிலே மண்ணு. இப்ப நான் கேக்குறேன் சிவன் பாதி சக்தி பாதி அர்த்தநாரி எங்க இருக்காங்க? அர்த்தநாரியாக எங்க இருக்காங்கன்னா திருச்செங்கோட்டுல இருக்காங்க. சிவனும் சக்தியும் பாதிபதியா இருந்தா அர்த்தநாரி. ஆமா. சிவன மகாவிஷ்ணு பாதிபதியா இருந்தா சங்கர நாராயணன் எங்க இருக்காங்க? அவங்க இருக்கு சங்கரன் கோவிலிலே. இப்ப சிவன மகாவிஷ்ணு ஒன்றா இருக்காங்கல்ல? சிவன் பாதி சக்தி பாதி மகாவிஷ்ணு பாதி. சிவன் பாதி சக்தி பாதி வேறு. சிவன் பாதி மகாவிஷ்ணு பாதி வேறு. அப்ப ரெண்டு ஒண்ணா தான் இருக்கிறாங்க. அப்ப அவரு கொடுத்த வரவேற்பு உங்களுக்கு நம்ம தவறு இல்ல. ஆள மாத்தி வரவேற்பு கொடுக்க என்ன ஆள மாத்தி? பட்டை நாமம் ஒண்ணுதான். அதே ஒண்ணுதான். சரி பட்டை நாமம் ஒண்ணுதான். அப்ப அதுக்கு பதிலா இது இருக்கலாம், அதுக்கு பதிலா அது இருக்கலாம். தாராளமா இருக்கலாம், தவறு இல்ல. பாக்குற கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்கு. ஒரு இடத்துல ராமமா இருந்தது பட்டையா மாறிச்சு. அப்படிலாம் எங்க இல்ல. என்ன இங்க இல்ல? தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. எங்கேயும் இல்லன்னு என்ன சொல்ற? இல்லன்னு தெரியுமா உனக்கு? நான் சொல்லவா இருக்கிறத? உள்ள வரியா? எதுக்கு நான் உள்ள வரேன்? என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு என்ன இதுக்கு நான் கால்ல விழுறேன்? என்ன இதுக்கு நான் கால்ல விழுறேன்? அப்ப என்ன இல்ல அவசியம் கிடையாது. அப்ப என்ன பண்ண உள்ள? சரி இருக்கு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போ. இருக்கு இருக்குல இருக்கு. எங்கன்னு சொல்லு. ஏத சொன்னத ஒத்துப்பீலோ? என்ன ஆமா வாமான்னு இருக்கீங்க? நான் சொன்னா நீ இங்க பெரிய ஆளு. இல்லனா இல்லனா நீ சும்மா மண்ணு. எனக்கு அப்புறம் தான் நீங்க. யாரு சொன்னா? எனக்கு அப்புறம் தான் நான் வந்தாதான் இடத்துக்கு சிறப்பு. அப்படி கிடையாது. நான் இல்லனா உங்களுக்கு இங்க வேலையே இல்ல. இடத்தை எங்க வேணாலும் தேடலாம். நான் பார்த்து தேர்ந்தெடுக்கிற ஆளு தான் நீ. யாரு? சரியா? நீங்க எல்லாம் பார்த்து தேர்ந்தெடுக்கிறீங்க எங்கள. நாங்க பார்த்து உங்களை வச்சாதான் இந்த இடத்துக்கு நீங்க வர முடியும். இருங்க நான் பார்த்து போனா போகுது. இருங்க அவர் வரட்டும் நான் நினைச்சாதான் நீங்க வர முடியும். நான் நினைக்கலன்னா விடிஞ்சாலும் நீங்க வெளில வர முடியாது. ஞாபகம் வச்சுங்க. என்ன தெரியாது? என்ன கேட்டீங்க? என்ன கேட்டனே தெரியல. அப்புறம் நாமம் பட்டையாக மாறியது எங்கே மாறிச்சு? அதானே குற்றாலேஸ்வரர் கோவில்ல. யார் மாத்துறது? யார் தெரியுமா? அதே அகத்தியராகப்பட்டவர் போனார் கோவிலுக்கு. அங்க இருந்தவர்கள் வைணவர்கள் உங்களை மாதிரி நாமம் போட்டாலு. யார் இலிச்ச வச்சு கிடைச்சா எங்க நாமம் போடுவீங்கன்னு பாப்பீங்க. வேற எவ்வளவு இலிச்ச வச்சு கிடைச்சா அங்க போய் போடுங்க. இன்னைக்கு நீங்க எனக்கு நாமம் போடவே முடியாது. நான் ஒண்ணு இலிச்ச வச்சு கிடையாது. நீங்க போடுறீங்க. உங்களுக்கு நான் படுக்க வச்சு போடுவேன் பட்டைய. படுக்க வச்சு பட்டைய போட்டுருவேன். அதெல்லாம் இந்த ஜென்மத்துல முடியாது. பார்க்கலாம். நானா விருப்பப்பட்டேன். பட்டையை எதுக்கு தெரியுமா? தெய்வத்தை தரிசனம் பண்ணுவதற்காக பட்டைய போட்டு போனவரே உள்ளே விட எங்க உள்ள போறீங்க? உள்ள போக கூடாது. ஏன் போறீங்க? எதுக்கு போறீங்க? உள்ள என்ன வச்சிருக்கீங்க? சும்மா உள்ளே போயிட்டு இருக்கீங்க. எதுக்கு உள்ள போறீங்க? இப்ப ஏதாவது கொடுத்து வச்சிருக்கீங்களோ? நில்லுங்க இங்க. அப்படியே சும்மா நினைச்சு ஆலோட்டம் போட்டு நில்லுங்க. எனக்கு என்னன்னு யாரு இப்பதான் கொடுக்கணும். இப்பதான் வாங்க போறீங்க நீங்க. பாப்போம். நீங்க கொடுங்க வாங்குவீங்க. வாங்க பாத்துக்கோ. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்போ கோவிலுக்கு போனாரு. அங்க இருந்த பகிர்ந்தவர்கள் உள்ளே வர அனுமதி இல்ல. போயா வெளில போயா கிளம்பு. நான் போட்டு பாருங்க இங்க வாங்க. உங்களே யாரா போச்சுருந்தீங்க வாங்க. நீங்க பக்கத்துல இருந்தா எனக்கு வார்த்தை வரும். அங்க இருந்தவர்கள் உள்ளே விட மறுத்தார்கள். காரணம் பட்டப்பட்ட இங்க இருந்தவர் பெருமாளாகப்பட்டவர். பெருமாளை கும்பிடு நான் நாமத்தை போடணும்னு சொல்ல இவர் போனாரு. பட்டை அழித்தாரு. நாமத்தை போட்டாரு. வந்தாரு. கேள்வியை கேட்டாரு. என்ன கேட்டாரு தெரியுமா? நீ அறிவாளியா இருந்தா உண்மையிலே உனக்கு அறிவாற்றல் இருந்தா நான் ஒரு 3 கேள்வியை கேட்கிறேன்.
பதில சொல்லு. யார பதில சொன்னா இப்படி யார சொல்ற? அகத்தியர் கேட்டாருங்க. அவர் கேட்டாருங்க. ஏன் உங்களை நினைச்சிட்டீங்களோ? இல்ல நீ சொல்றத பார்த்தா உண்மையாவே நீ அறிவாளியா இருந்தான்னு என்னைய சொல்ற மாதிரில இருக்கு. நீங்க எனக்கு அப்பா மாதிரி இல்லையா? ஆமா உன்னைய மாதிரி பிள்ளை எல்லாம் இருந்துச்சுன்னு வையேன், கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டிருப்பேன் நான். உங்களை மாதிரி அப்பெல்லாம் இருந்தா தூங்கும்போது குலவைகளுக்கு போட்டு மண்டைய பொளந்திருப்பேன் நான். அப்பா இருக்காரா? இல்ல வீட்டுல இருக்காரு. தெரியும். என்ன இருந்தா தான் கல்ல தூக்கி போட்டு கொண்டிருப்பிய நீ. அதுல சொல்லுமா. சரி. அப்போ பார்த்தார், கேள்வி கேட்டார். ஏழை என்றால் யாரு? இடையன் என்றால் யாரு? இளிச்சாபல யாரு? கதையில கதையை மட்டும் சொல்லு. கை எதுக்கு இங்கிட்டு நீடுது? இயல் இசை நாடகம். அடிச்சு இயல்னா பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம்னா நடிப்பு. நான் நடிக்கிறேன். ஆமா நடிக்கிறா. அம்மா பெரிய சாவித்திரி, இவர் பெரிய சிவாஜி கணேசன் நடிக்கிறாங்க. அப்பதான் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் சொல்லுமா. போடுங்க வாய முடுங்க. நீங்க பேசும்போது கூட அதுக்கே பேசுறீங்க. நீ எதுக்கு சொல்றீங்க கண்டற? அவர் கேட்டாரு கேள்வி. ஏழை என்றால் யாரு? இடையன் என்றால் யாரு? இளிச்சாப்பா என்ன யாருன்னு கேட்டார். கேள்விக்கு பதில சொல்ல முழிக்கிறாங்க கிடந்துக்கிட்டு. திரு திரு திருன்னு முழிக்கிற. ஏன் உனக்கு இந்த வேலை? சும்மா பேசாம சாமியை கும்பிட்டு நான் போயிருப்பேன்ல. சாமியை கும்பிட்டு பேசாம போறவரை பிடிச்சி நிக்க வச்சுக்கிட்டு நீ ஏன் போற, நீ ஏன் சாமி கும்பிடுற, உனக்கு எதுக்கே இந்த வேலை? உன் வேலை என்ன? வந்தமா, சாமியை பார்த்தமா, போனமா, போக வேண்டியதானே? கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு அங்கே அவரை பார்த்து அகத்தியார் சொன்னார். பதில சொல்லுங்க சுவாமி என்று சொல்ல பதிலை சொன்னார். ஏழை என்றால் 14 ஆண்டு காலங்கள் வனவாசம் சென்று காய்கறிகளை கிழங்குகளை உண்டு வாழ்ந்தாரே ராமராகப்பட்டவர் அவர் ஏழை. இடையர் என்றால் இடையர் குலத்தில் பிறந்து ஆடு மாடு வைக்க சிறுவனாக வளர்ந்தாரு கிருஷ்ணனாகப்பட்டவர் அவர் இடையன். இளிச்சாபல கட்டையை உடைச்சு முடியும். உடைச்சு நாளைக்கு பிடிக்க கை இருக்காது, கட்டை இருக்காது. இந்த ஒடிக்க ஒருத்தராலே முடியாது. இல்ல இந்த குண்டாஞ்சட்டியை நொறுக்கி முடியும். நொறுக்கி நீளமா இருந்தா கூட ஒடிச்சிடலாம். இது அப்படி இல்ல. கைக்கு அடக்கமா தான் இருக்கு. வலுவானது. கைக்கு அடக்கமா இருக்கு. இதை உடைச்சிடுவேன் குண்டாஞ்சட்டியை. ஞாபகம் வச்சுக்க. சரி என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஏதாவது கற்பனை பண்றீங்களோ? என்ன உங்களோட பேச்சு தான் அப்படி இருக்கு. என்னங்க தப்பா பேசுறீங்க? இல்ல நீ கதையை சொல்லுமா. நான் தவறா ஏதாவது ஐயோ நீ கதையை சொல்லுமா. எப்பவுமே தவறா பேசுற ஆளு நான் கிடையவே கிடையாது. சரியா பேசுவேன். ரொம்ப சரியா தான். காலபத்துல ஊசி ஏத்துற மாதிரி அப்படிதான் இருக்கும் நம்ம பேச்சு. யார்கிட்டயாவது ஏத்தலாம், இங்க ஏத்த முடியாது. இங்க எங்க ஏத்தணும்ங்கிறது எனக்கு தெரியும். எங்க எப்படி ஏத்தணும்ங்கிறது எனக்கு தெரியும். நீங்க பேசுங்க. அதனால உள்ள போனார். கேள்விக்கு பதில சொன்னார். இடையன் என்றால் யார் தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா. இளிச்சாப்பா என்ன யார் தெரியுமா? இரவிலும் இல்லாம பகல்லும் இல்லாம வீட்டுக்குள்ளே இல்லாம வெளியிலும் இல்லாம மடியில் கிடத்தி நகங்களால் கிழித்தாரே நரசிம்ம மூர்த்தி அவர் தான் இளிச்சவாயன். 3 கேள்விக்கு பதில சொன்னாரு. அத்தனை பேரும் காலில் விழுந்தாங்க. காலில் விழுந்தியா? உங்களே என்ன சொன்னது? உங்களே நான் சொன்னேன் காலில் விழுங்கன்னு. உங்களையே நான் காலில் விழ வச்சுருப்பேன். உங்களை மாதிரியே நான் காலில் விழுறியா காலில் விழுறியான்னு பிடிச்சி வாரி விட்டுருவேன். காலில் விழுறியான்னு என்ன கேட்டீங்கன்னா கருதுற போது அப்போ கேள்விக்கு பதில சொன்னார். உள்ளே சென்றார். அங்க இருந்தவர் யாரு? பெருமாளாகப்பட்டவர். தலையில் கை வைத்து குறுக குறுகன்னு கொட்ட அங்க போட்ட நாமம் போட்ட சாமி பட்டப்பட்ட சாமியாக மாறி போச்சு. எங்க? குற்றாலேஸ்வரர். அப்ப பட்டைய நாமம் ஒண்ணுதானே? பாண்டிய நாட்டிலே 14 பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல திருக்குற்றாலம் அப்படிங்கிற ஸ்தலமும் ஒன்று. தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். ஆமா, சிறப்பான ஒரு ராமம் போட்டிருந்த பெருமாள் ஸ்தலம் பட்ட போட்ட சைவஸ்தலமாக மாறியது குற்றால ஈஸ்வரர் கோவிலிலே அகத்திய மாமுனிவரால். ஆமா, இப்ப சொல்லுங்க பாடலாமா பாடக்கூடாதா? நியாயம்தான். அரியும் சிவன் ஒண்ணு, அறியாதவன் பாகிலே மண்ணு. சங்கன் பதுமன் என்ற இருவருக்காக மகாவிஷ்ணு அன்றைக்கு என்ன பண்றாருன்னா மகாவிஷ்ணுவும் சிவனும் ஒன்றாக சேர்ந்து காட்சி அளித்தார்கள். சங்கர நாராயணனார். சரி, நான் வேறு நீ வேறல்ல, இருவரும் ஒருவர் தான். தெய்வம் ஏகன்றாங்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இவிப்பொழுது என்ன லிங்காதான் தாழ் வாழ்க, கோகழி காண்ட குருமணி தந்தாள் வாழ்க, ஆகமமாகின்ற அன்னிப்பாந்தாள் வாழ்க. ஏகன் அப்படின்ற ஏகன்னா ஒருவன் அர்த்தம். இறைவன் ஒருவனே அப்படின்னு பாடுறாரு மாணிக்க. மக்களால் பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வழிமுறைகள். சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் இருக்கட்டும். இப்ப என்ன புடுங்கிறதுக்கு வந்தேன். இப்பதான் புடுங்கவே புரியல. திணைய வரீங்களா சேர்ந்து? அறுக்கிறது இல்லையா? அப்ப புடுங்கிறத கலைய புடுங்க. நமக்கு கெட்டதை எல்லாத்தையும் புடுங்க. களை புடுங்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. காலம் இருக்கு. அப்ப எதை எப்ப செய்யணுமோ அதை நாங்க அப்ப செய்வோம். எனக்கு தெரியும். இப்ப நான் கேக்குறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? எங்க மாயவரத்துல நடு தார் சாலையில போய் என்ன நடு ரோட்ல உட்கார்ந்து கிடக்குறேன். அங்கெல்லாம் வயல்வெளி எல்லாம் இல்லையா? வேற எதுவும் கிடையாதா? நான் கேக்குறது போ வாய்ப்பு இல்ல. நான் போக வாய்ப்பு இல்ல ராஜா. ஆமா, தத்த கப்பத்தோட போட்டு மெரிசிட்டு கிடந்தாலும் கிடப்பேன் தவிர அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆமா, சோறு உடைத்து விளைய நாடு. அதெல்லாம் தண்ணீர் பஞ்சமில்ல. காவிரி நதி போடுது. அதுக்கு சம்பந்தம் இருக்கா நமக்கு? அதுக்கு காட்டுக்கு காவலுக்கு வந்திருக்கேன்ல. இப்ப காட்டுக்கு காவலுக்கு வந்திருக்கேன். இப்ப வந்திருக்கேன். எதுக்கு அனுப்புனாருன்னு தெரியல. ஒண்ணே உங்களை எதுக்கு அனுப்புனாரோ அதுக்கு தான் என்னை அனுப்புனாரு.
தெண்டமா நீங்க வந்தீங்கன்னா நானும் தெண்டமா தெண்டமா இங்க வந்திருக்கீங்க. நான் கேக்குறப்ப கேள்வி கேட்டீங்கல்ல. ஆமா. நாமம் பட்டைய மாறுச்சுன்னு. பட்டை நாம எங்க மாறுச்சு? நீ வேணா அழிச்சிட்டு போட்டுக்க வேண்டியதான். என்ன இதுக்கு நான் போறேன், நீங்க என்ன போட்டுக்கங்க. பட்டை ராமமா மாறுச்சு. ஒருத்தர் பட்டை ஓட்டுறவர் ராமமா மாத்தினார். சரி. ஆழ்வார்கள்ல ஒருத்தர். யார் அவர்? அவர் திருமழிசை ஆழ்வார். சரி. எதற்காக? அவரு எதற்காகன்னு கேட்டேன். அது ஒரு பெண்ணுக்காக. சரி, அதுக்கு அடுத்து போகுது. ஸ்தலத்தில் இங்க ராமம் போட்டிருந்த ஒருத்தன் ராமத்தை அழிச்சிட்டு பட்டையை போட்டுக்கிட்டான். ஏன்னா அதுவும் ஒரு பெண்ணுக்காக தான். சரி. ஆனா பொம்பளை பைக்காக எப்படி வேணாலும் மாத்துவீங்க. மாத்துனாங்களே. நீங்க ஏதாவது மாத்திருக்கீங்களா? கவி காலமேகப்படவன். நீங்க ஏதாவது மாத்திருக்கீங்களா? காலத்துல பேர் வாங்குறது காரணமா இருந்தான். ஆனா இங்க நீ என்ன சொல்லிருக்கனா தெய்வத்தை சொல்லிருக்க. ஆமா, தெய்வத்தை தான் சொன்ன, மனிதர்களை சொல்ல வரல. மனிதர்கள் தெய்வத்திற்கு தொண்டு செய்கிறவர்கள். அவங்கள பத்தி நான் சொல்லல, பக்தர்களை சொல்ல. தெய்வமே மாறி இருக்கு. எங்க மாறுச்சு? பட்ட திருமழிசை ஆழ்வார்ல. நீங்க என்ன பண்றீங்க? இந்த சாப்பிட்ட இடத்துல பாத்திரம்லாம் மிச்சம் கிடக்கும். போய் எல்லாத்தையும் விலகி கழுவி வச்சுட்டு காலைல வேணா ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி தரேன் சப்பிக்கிட்ட புதுக்கோட்டை போறீங்களா? ரெண்டுமே நீ பாக்குற வேலை தான். ஆமா, நீங்க தான் பக்கத்துல இருந்து பாத்தீங்க. ஆமாமா. ஏன் தெரியுமா? ஏன் சொல்றேன்னா, என்ன இந்த சாப்பாடு சமைக்கிறாங்கல்ல, இதற்கு தலைமையா ஒருத்தர் இருப்பாரு. கட்டாயம் ஒரு ஆம்பளையா தான். ஆமா, உண்மைதானே? கட்டாயம் ஆம்பளையா தான் இருப்பாரு. கூட ஒரு 4-5 பெண்களை கூட்டிட்டு போவாங்க. எதுக்கு? வேலை பார்க்கறதுக்கு. என்ன வேலை பார்க்க? எடுபடி வேலை தான். அடே அப்பா, நீங்க சொகுசா சேரப்பட்டு உட்காந்துப்பீங்க. நாங்க உங்களுக்கு எடுவே சாம்பார் வச்சு உங்க தலையில தான் ஊத்தணும். சத்தியமா உண்மை. நீ ஒரு உணவகம்னே வச்சுக்கவே, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஹோட்டல்னு வையேன். ஹோட்டல்ல சமைக்கிறது ஆம்பளையா தான் இருக்கும். அப்படிதான் எப்படி சொல்றீங்க? ஆனா அதுல ஒரு பொம்பளை ஆளு வேலை பார்க்க. எதுக்குன்னு தெரியுமா? சமைக்கிறது ஹோட்டல்ல சமைக்கிறது தெரியுமா இருக்குன்னு சொல்ல கூடாது. ஆமாமா. கேள்விக்குறங்கிற வழிக்கு வரக்கூடாது. எல்லா கடையிலுமே ஆம்பளை தான் சமைக்கிறாங்க. 10 பேருக்கு பெண்ணு சமைச்சிரலாம். 100 பேருக்கு 1000 பேருக்கு லட்சம் பேருக்கு ஆம்பளை தான் சமைக்கணும். அப்ப சமைக்கிறதுக்கு தான் நீங்க லாய்க்கு. நாங்க எல்லாத்துக்கும் லாய்க்கு. சமையல் கலையிலே சிறந்தவர்கள் ஆண்கள். அடேங்க அப்பா, அதுல ஒரு துளி தான் பெண்கள். எங்க மார்ச்? நான் சொல்றேன், அது பாரதத்திலேயே ஒருத்தன் சமைச்சு போட்டேன். சரி. சரியா? ஆமா. அங்கேயே சமயக்காரன் நான் தான் மிக பெரியதா காட்டின அத்தனை பேருக்கும். இப்ப நீங்க என்ன பாத்திரம் விளக்க போறீங்களா? என்ன சமைக்கிறேன்? நான் சமைக்க போறேன். எதுக்கு சொல்றேன்? இல்ல சமையல் வேலை பார்க்க போறீங்களா? உணவகத்துல சமைக்கிறது ஆம்பளையா இருந்தாலும் அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு ஒரு பொம்பளையால வேலைக்கு வச்சிருப்பாங்க. ஏன் உங்களுக்கு கழுவ தெரியாதோ? அது உங்க வேலை. ஏத்துறது இறக்குறது சாப்பாட்டை அது மட்டும் தான் உங்களுக்கு. அது கழுவுறது எங்க வேலை. உங்க வேலை. ஆமா ஆமா. சொல்லிக்கிட்டா. அதுக்கு கூட நீங்க லாய்க்கு இல்லன்னு தான் உங்களுக்கு விட்டு வச்சிருக்கீங்க. அப்படி சொல்ல முடியாது. அது உங்களுக்கு தெரியாதுன்னு தான் விட்டு வச்சிருக்கீங்க. அது உங்க வேலை தான். அது உங்களுக்கு தெரியாது, அதனால உங்களை விட்டு வச்சிட்டேன். போடா போகாது. இங்க வாமா, நான் கேக்குறேன். பட்ட ராமமா மாறியது எங்கன்னு கேட்டிருக்கேன். ஆமா. எங்க மாறிச்சு? சரிங்க, அப்படியே கிளம்புங்க. முன்னாடி எடுத்து கிளம்பியா? இது எருமை மாடு மேய்க்க பாரு. எருமை மாடு. மதுரை எம்பதியிலே சோமசுந்தர கடவுள் சொக்கநாத கடவுளுக்கு மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாணத்தின் பொழுது யார் வந்து தாரை வார்த்து கொடுக்கணும் சகோதரிய அப்படின்னா அழகர் தான் வரணும். அழகர் மலையில் திருமாலிருஞ்சோலையிலிருந்து இறைவன் எழுந்தருளி இங்கே வந்து தாரை வார்த்து கொடுக்கணும். இங்க எங்கம்மா உனக்கு வாங்க வள்ளியை வர சொல்லுங்க. நான் போகும்போது மட்டும் எங்க போறீன்னு கேட்டியல்ல, எங்கம்மா போன? உங்க அண்ணன் என்ன பண்றான்னு இங்க பேசிட்டு இருக்கல. நானு சரி பேச உள்ள என்ன வேலை உனக்கு? எங்க அண்ணன் பார்க்க போனாங்க. அண்ணன் என்ன முடியாத ஆளாவே? ஏன் என்ன சீக்கிரம் கிடக்குறேன். அவனை மனம் கிடப்பில. அவனை எதுக்குமா பார்க்க போனேன்? சும்மா தான் என்ன பண்றான்னு பார்க்க போனேன். அவன் அந்த புள்ள பக்கத்துலயே தான் உட்கார்ந்திருக்கேன். வேலையே பார்க்கறது இல்ல அவன். அப்ப சகோதரியை தாரை வார்த்து கொடுக்கணும். யாருக்கு? சிவபெருமானுக்கு. கிளம்பி வந்தார் திருமண வேலையில. கிளம்பி வருகின்ற வேலையில என்னாச்சுன்னா பக்தர்களுடைய யோகபித்த வரவேற்பு. ஒவ்வொரு இடங்களிலும் அதீதமான பக்தர்கள் இருந்து அவருக்கு வரவேற்பை கொடுத்து அவரை பக்தியிலே திளைக்க செய்தார்கள். வர்றதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு, மறந்துட்டாரு வர்ற காலத்தை. ஆனா இங்க என்ன ஆகுது? திருக்கல்யாணம் நடக்கணும்னா காலம் தாண்டி போயிருச்சுன்னா நடத்த முடியாது. சுப முகூர்த்த வேலையில திருமணம் நடக்கணும். பார்த்தார் இறைவன். அவர் வருவதற்கு நேரம் ஆயிடுச்சேன்னு சொல்லி தன்னுடைய பிம்பத்தை அழகராக மாற்றுறார். யாரு? சிவபெருமான். சிவன் நெத்தியில என்ன ஓட்டிருப்பாரு? பட்டை ஓட்டிருந்தவரு அழகராக மாறினால் நெத்தியில என்ன இருக்கும்? ராமம். பட்ட ராமமா இங்க மாறிச்சு மதுரை எம்பதியிலே மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணத்துல. இன்றைக்கு நம்ம பார்க்கின்ற ஒரு காட்சி நிறைய இடங்கள்ல நிறைய படங்கள் புகைப்படங்கள்ல வரைபடங்கள்ல இருக்கும். என்னதுன்னா ஒரு பக்கம் சிவன் நிப்பாரு, நடுவுல அம்மா மீனாட்சி நிப்பா, இந்த பக்கம் அழகர் நிப்பார். அழகர் நின்று மீனாட்சி சொக்கநாதருக்கு தாரை வார்த்து கொடுப்பது போல ஒரு படங்கள் நிறைய நம்ம பார்த்திருப்போம். அது யாருன்னா உண்மையாகவே அங்கே நின்றது சிவபெருமான் தான் அழகரா மாறி இருக்கிறார். தன்னுடைய வேறொரு பிம்பம், ஒரு பிரதி.
அப்ப பட்ட ராமமா மாறியது மதுரை என்பதிலே மீனாட்சி அவனுடைய திருக்கல்யாணத்துல. சரியா? எதிரியா இருந்தா கூட உண்மையாச்சுனா ஒத்துக்கணும். ஒத்துக்கிறியா? கண்டிப்பா ஒத்துக்கலாம். அங்கே கல்யாணம் நடந்துச்சு. ஊலங்காலிய காணோம், எந்த காலியமே காணோம். யார் யாருக்கு? சரி இப்ப நான் கேக்குறேன். அங்கே கல்யாணம் நடந்துச்சு. நடந்துச்சு. யார் யாருக்கு? சொக்கநாதருக்கு மீனாட்சிக்கும். இங்க கல்யாணம் நடக்க போகுது. யாருக்கு? நான் வந்துட்டேன்ல. ஏன் உங்களுக்கு கல்யாணமா? நீ இருக்கீல்ல? ஐயோ தாருங்க. என்ன நல்லா இருக்கும் கல்யாணம் பண்ணாத. அட ஏங்க நீங்க வர? ஏன் இவரே நீங்க என்ன கட்டிக்க போறீங்க? நான் வந்ததே கல்யாணம் பண்றது தான். அது நான் தான் கிடைச்சேன் ஐயா. நீ தான். ஏற்கனவே உங்களுக்கு தான் மூணுமே இங்க இருக்கிற பொம்பளை உங்களுக்கு மூணுமே இல்ல. நீங்க ஆளும் பாக்குறதுக்கு நல்லா கண்ணுக்குள்ள இவர் என்ன பொட்டிக்காரன்றாரு என்ன? அவன் வைத்தறிச்சல்ல பண்றான். கொடுத்து வச்சேன் எங்க அண்ணே. என்ன விவரம் வந்திருக்கீங்க சொல்லுங்க. மாப்பிள்ளை யாருக்கு? உனக்கு. எனக்கு மாப்பிள்ளை பக்கம் நீங்க யாரு? உங்க அப்பன். யாரு அப்பன்? அதாவது பெத்தவங்க மாறி என்ன வளர்த்தவங்க இருக்காங்க கூட ஒரு வித்தைக்கு பல தந்தா இருக்கலாம். பிறந்தது ஒருவனுக்காக இருந்தாலும் கற்ற கல்வி பல தந்தை எடுத்து கத்துக்கலாம். ஆமா. அப்பா நானும் ஒரு வகையில உனக்கு அப்பா தான். உங்க அப்பா மாதிரி மாதிரி மாப்பிள்ளை. அதனால மாப்பிள்ளை பாத்திருக்கீங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயம், எங்க அப்பாவும் அம்மாவும் நாட்டு மக்களை பார்த்திருந்தா அது வேற மாதிரி. ஆனா இங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க மாப்பிள்ளை பாத்துருக்கேன்னு நினைக்கிறீங்க. மாப்பிள்ளையோட முறடா என்ன முறடா? அது ஒண்ணும் பிரச்சனை, காசு வெட்டி விட்டுக்கலாம். இப்ப சொன்னியே ஒரு வாசகமா இருந்தாலும் திருவாசகம் மாதிரி. நானும் அப்படிதான் பிளான் பண்ணிருக்கேன். யாரா தெரியுமா? விஜய் அக்கா. ஐயா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அந்த காசு வெட்டி சண்டால பாவி. மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க. துதிப்போர்க்கு வல்வினைவோ துன்பம் போ நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் பழித்து கதித்தோ நிச்சயம் கைகோ நிமணருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரரிடத்தீர் அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே ஆறு திருமுகமும் உன்னருளை மாறி வழங்குகையா. ஆறு திருமுகமும் உன்னருளை மாறி வழங்குகையா. வீரமிகு தோடும் கடமும் வீரமிகு தோடும் கடமும் வெற்றி முழங்குதையா. உள்ளம் முருகுதையா முருகா நடிகாங்கையிலே ஆசை பெறுவையா உள்ளம் முருகுதையா. ஆசை பெருகுதையா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா உள்ளம் முருகுதையா. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. அவர் தான் புருஷன்.
கோயில் வச்சு கும்பிடுற குடும்பம் நடத்த சொல்றீங்க. ஆமாமா. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல. உன் தலையெழுத்து- கல்யாணம் ஆனவர் உன் தலையெழுத்து 2ஆம் தரமா தான் போகணும். அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். நான் தான் புரியுதா? எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கல, கட்டித்தான் ஆகணும். முடியவே முடியாது. அப்ப என்னைய கேக் இது அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துக்கறியே தப்பு நல்ல இல்லையா? வேலைக்கு திடீர்னு கேட்டா எனக்கு பக்குன்னு ஆகுதா இல்லையா? ஏன் குறைவா என்ன இப்போ? இது கட்டிக்கமா, சும்மா அப்படியே நடிப்பேன். முடி என்ன உங்க இஷ்டமா? ரொம்ப அப்படியே கட்டிக்கிட்டு வாழப்படுது நான் தானே. விருப்பம் இல்லாம மாதிரி. எனக்கு தேவையில்லை, எனக்கு விருப்பம் இல்லதான். இல்ல, பொய் எனக்கு பிடிக்கல. பொய் சொல்றேன். பிடிக்காத ஒண்ணு செய்யணும்னு சொன்னா நான் செய்ய மாட்டேன். எனக்கு வேண்டாம். பிடிக்கலையா? மாப்பிள்ளை சுத்தமா எனக்கு பிடிக்கல. சத்தியமா பிடிக்கல. யாரு? எதுக்கு உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணோம்? அல்லும் பகலும் இந்த வசகரை விடுத்து. அவன் நீ புரிந்து வந்தவர் உனக்கு வந்த கண்டபடி வீரனுக்கும் திருமணம் செய்து என் கண்ணால் கண்டு மகிழ்வேன். இது சத்தியம். வைத்தியம், வைத்தியம், வைத்தியம். போங்க சாமி. தனியா இருக்க பொம்பளை பிள்ளைட்டு பொழுது கேட்க பக்கம் நாதில மத்தியில அண்ணன் தம்பி 7 பேர் எரும மடமா இருக்கான். முடிஞ்சா இப்ப தங்கச்சியில பேசி பாருங்க. நீங்க சும்மா நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க போங்க. உங்களை யாரும் சொல்லுவாங்களா? போட்டுக்கிற உருப்படியா சட்டை இல்லை சவுடால பாரு. சாமியா பத்தியா? சாமியா இல்லை என்ன பண்ணு? இயரி என்னை பற்றி ஒன்று தெரியாது. நான் மோசமான ஆள். ஆமாம், நீ அப்புறம் நான் காலைல பேசு. நம்ம 2 பேரும் பேசிக்கோ. ஏய் பொல ஏய் 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 பொழந்த ஏய் 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 இந்த பாரு, நான் காலைல பேசிக்கேன். லவ் யூ லவ் யூ. ஒன்றும் இல்லை, யாரும் இல்லை. அதனால முருகனுக்காக பிறந்த முருகனுக்காக வளர்ந்த அனைத்து நம்ம அவரையே மனதில் நிறுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் என்னைய நாயை கூப்பிடுற? இல்லை என்ன நொல்ல? அப்போ இவ்வளோ தூரம் எடுத்தது அப்புட்டு டடிப்பா. நீங்க பெரிய சிவாஜி கணேசன். சொல்லு லதா சொல்லு. யார் லதா? அந்த கதையில வருமே. கதையில வருது. நான் வள்ளி. வள்ளி வந்தவர் எப்படி பேசுறாரு பத்தியா? எப்படி வாயை திறந்தா மூடுறதே ஓட்ட பறக்கல. பேசிட்டே பித்திருப்பேன். பேசிட்டே பித்திருப்பேன். சரி, கடந்து போது முருகனுக்காக பிறந்த முருகனுக்காக வளர்ந்து அன்னைக்கு நம்ம அவரையே மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். இந்நேரம் மயில் மேல ஏறி இருப்பார். இங்க வந்துருவாரு. நல்ல வேலை அந்த மயில ஏறிடாதீங்க. அப்புறம் நான் சொன்னதான் நடக்கும். மதகுப்பட்டி முனியாண்டி விலாசுக்கு போயிடும். என்னென்ன நீ சிரிச்சிட்டு உட்காந்துருக்கிய? சரி, ஏதோ ஒன்று நடந்தா நல்லதுதான். நடந்தா நல்லதுதான். ஆமா, முருகன் வருவர்கள் மற்ற வேலையை கவனித்து செலுத்தும். ஆனாலும் சோ